கேரளாவில் விற்பனையான லாட்டரி டிக்கெட் மோசடியில 15வது குற்றவாளியா இருக்கிறவர் தான் ஜோஸ் சார்லஸ் மார்டின். இந்த ஜோஸ் சார்லஸ் மார்டின் வெளிநாட்டுக்கு போக நினைச்சா கோர்ட் உத்தரவு இல்லாம 4 அடி கூட நகர முடியாது. நான் டூருக்கு போகணும், பாஸ்போர்ட்டை தயவு செஞ்சு கொடுங்களேன்னு முழு நீளத்துக்கு பெட்டிஷன் போட்டிருக்காரு மோசடி மன்னன் எல்ஜேகே கட்சி தலைவருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின். இந்த மோசடி மன்னன் மார்டின் டிக்கெட்டையும் காட்டல, விசாவையும் காட்டல. எந்த அடிப்படையில உங்களை நம்புறதுன்னு நீதிமன்றம் பெட்டிஷனை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. இது வதந்தியும் இல்ல, சமூக ஊடக கற்பனையும் இல்ல. மணி லாண்டரிங் கேஸ்ல மாட்டிக்கிட்டு தன்னோட பாஸ்போர்ட்டை கூட பயன்படுத்த முடியாத நிலைமையில இருக்கிற இவருதான் நாளைக்கு புதுச்சேரியோட அதிகாரத்தை கைப்பற்றணும்னு வாய்ஸ் அவடால் விட்டுட்டு இருக்காரு. அரசியல்ன்றது வியாபாரம் இல்ல, ஆட்சின்றது ஒரு தனி நபரோட ஆடம்பர வசதியும் இல்ல, அது மக்களோட நம்பிக்கை. உங்க முகத்தையும் வாக்குறுதியையும் விட பின்னணியும் வரலாறும் ரொம்ப முக்கியம்னு வாக்காளர்களுக்கு நல்லா தெரியும். இன்னைக்கு ஒரு கட்சி தலைவரோட வெளிநாட்டு பயணமே நீதிமன்ற கண்காணிப்புல இருக்கும்போது நாளைக்கு அவர் தொடங்கின எல்ஜேகே மாதிரி அரசியல் கட்சி அதிகாரத்துக்கு வந்தா மக்களோட உரிமைகள் எப்படி பாதுகாக்கப்படும்? கள்ள லாட்டரியால மக்கள் உயிரை சூறையாடின ஜோஸ் சார்லஸ் மார்டின் இப்ப அரசியல்ல மக்கள் உயிரையும் சூறையாட திட்டம் போடுறது உங்க லாட்டரி டிக்கெட் மாதிரி கிழிஞ்சு போச்சு.